மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை மாத்தி அழைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கும் முகூர்த்த புடவை மாத்தி கூட்டிட்டு வாங்க. சிலியன் இப்ப அவன் ரூமுக்கு தான் போறான். ஆளுங்களை வச்சு அவனை கரெக்டா தூக்கிடு. சரிக்கா. டே நிறுத்துங்கடா, எவன் தடுக்க வந்தாலும் அடிங்கடா. போங்கடா, போய் எல்லாரையும் அடிங்க, ஒருத்தனையும் விடாத. மாறன் அடியாளுங்களோட மண்டபத்துக்குள்ள வந்துட்டான். போங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஒழுங்கு மரியாதை எல்லாரும் போயிடுங்க, இல்ல லத்தி சார்ஜ் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. காயத்ரியை எங்க கூட அனுப்பி வைங்க. மாறன், நீ பண்றது ரொம்ப தப்பு. காயத்ரிக்கு செலினோட தான் கல்யாணம் நடக்கும். மரியாதையா உன் ஆளுங்களை கூட்டிட்டு வெளியே போயிடு. போக மாட்டோம் சார். காயத்ரிய என் மச்சான் சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆறுமுகத்தாலதான் என் மச்சான் கையிழந்து நிக்கிறான். காயத்ரியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த பகை தீரும். டே, ஒருத்தரை விடாம அடிச்சு துரத்துங்களா. சிவா, ஆறுமுகம், இவங்கெல்லாம் ஏன்பா திருப்பி வந்து இங்க பிரச்சனை பண்றாங்க? அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவங்கள இங்க இருந்து எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, அவனுங்க என் தங்கச்சி கல்யாணத்துல வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இன்னைக்கு நீங்களா நாங்களான்னு பாத்துருவோம்டா. எனக்கு தெரியும் நீங்களா வந்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னு. அதனாலதான் ஊராளுங்க எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மாப்பிள்ள, உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போறேன், நீங்க ஒதுங்கிருங்க. என்ன இந்த ஆள் இப்படி பேசுறான்? மொத்த பிளானையும் சொதப்பிட்டானே. டே மாறன், ஒழுங்கா வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டு உன் ஆளுங்களோட போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. சார், இப்ப என்ன ஜெயில பிடிச்சு போடுவீங்க. ஆனா ஒரே மாசத்துல நாங்க எல்லாரும் பெயில வெளியே வந்துருவோம். அதுக்கப்புறம் காயத்ரி கழுத்துல தாலி கட்டினவன சும்மா விட மாட்டோம். ஏ செலியா, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா காயத்ரி விட்டு ஓடி போயிடு. நீ இந்த சம்பத்து கையை வெட்டினதாலதான் இவ்வளவு பிரச்சனையும். உன்னாலதான் என் பொண்ணு வாழ்க்கை இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. காயத்ரி, செலியன் உன் கூட வாழ போறது இல்ல. என் மச்சான் சம்பத்து தான் உன் கூட வாழ போறான். எத்தனை நாளைக்கு நீங்க எல்லாம் தடுக்கிறீங்கன்னு பாக்குறேன்டா. வராண்டா. டேய், இதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். இப்ப நீ செலியனை கடத்தினு வையே. மாறன் மிரட்டினதுனால செலியன் பயந்து ஓடிட்டானு எல்லாரையும் நான் நம்ப வச்சிருவேன். அம்மா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த மாறனும் சம்பத்தும் வெளியில வர முடியாத மாதிரி நான் கேஸ் போட்டு அவங்க உள்ளே உட்கார வச்சிடறேன். டிஎஸ்பி சார், இன்னொரு தடவை அவனால என் பிள்ளைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சார். உங்க கண்ணு முன்னாடியே எங்க குடும்பத்தால அடிச்சிருக்காங்க, மிரட்டி இருக்காங்க. அவனுங்களை தப்பிக்கவே விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா எங்க புள்ள வாழ்க்கையை அவங்க நாசம் பண்ணுவாங்க சார். காயத்ரி வாய் பேச முடியாதவ சார். நீங்க தான் இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும். மாறனால காயத்ரிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஆர்வம் சும்மா இருக்க மாட்டான், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான். அப்புறம் எங்க குடும்பமே அல்லோலப்படும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது அவனால உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ஆறுமுகம், இனிமேலாச்சும் அறுவாள் தூக்குறத முதல்ல நிறுத்து. அன்னைக்கு காயத்ரி மேல கை வச்சதுனால தானே நீ சம்பத் கையை வெட்டின. இப்ப அதனால பாதிக்கப்பட்டது யாரு? உன் தங்கச்சி தானே. அன்னைக்கே நீ சட்டப்படி போயிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காதுல. சரி, ஓகே, இனிமேல் தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். யாரு நீங்களா?